கூறுவது உனக்கு சரியாக புரியவில்லையா? இவர்களுக்கு விவரமாக கூறினால்தான் புரியும். ஆண்கள் இந்த உலகத்தை ஆள பிறந்தவர்கள். ஆண்கள் பலம் பொருந்தியவர்கள், பெண்களோ பலகீனமானவர்கள். நீ கூறுவது தவறு. புருஷர்களால் முடியும் என்றால் எங்களாலும் முடியாதா? பெண்களாலும் அது சாத்தியமாகும். உங்கள் முடிவு நெருங்கிவிட்டது. மகாதேவனால் முடியும் என்றால் மகாதேவியாலும் நிச்சயம் முடியும். இன்று உங்கள் முன்னால் நிற்பது சக்தி அல்ல. தைரியம் இருந்தால் என்னுடன் மோதி பாருங்கள். ஏன் நிற்கிறீர்கள்? போர் புரிய தயக்கமா அல்லது பயமா? என்னவாயிற்று? ஆண்களால் தான் முடியும் என்று ஆணவம் கொண்டாயே. சக்தியானவள் காளியாக மாறும்போது ஆண்களை விட அவள் பலசாலியாகவும் தைரியசாலியாகவும் மாறிவிடுவாள். பலசாலியான அசுரர்களே, பெண்களை அபலை என்று ஏளனம் செய்தீர்கள் அல்லவா? வாருங்கள். எனக்கு உங்களுடன் எந்த விரோதமும் அல்ல. நான் தங்களது எதிரியும் அல்ல. பெண்களை ஏளனமாக பேசிய பொழுதே நீங்கள் பெண் இனத்தின் நிரந்தர எதிரியாகி விட்டீர்கள். பெண்ணால் முடியாதது எதுவும் இல்லை. ஏளனப்படுத்தியவர்களை பெண் என்ன செய்வாள் தெரியுமா? வேண்டாம், விட்டு விடுங்கள். தெரியுமா? அதற்கான தண்டனை தெரியுமா? பெண்ணானவள் கருணை காட்ட வேண்டும். கருணை என்பது மனிதர்களுக்கு மட்டும்தான் மூடனே. வேண்டாம்.
இந்த யுத்தத்தில் வெற்றி நமக்கே. இந்த சண்டு மண்டு அசுரர்களை அழித்த தாயானவள் இன்று முதல் சாமுண்டியாக போற்றப்படுவாள். தேவி சாமுண்டேஸ்வரி போற்றி! தேவி சாமுண்டேஸ்வரி போற்றி! என்ன இது? அரக்கர்கள் அழியவில்லையா? அரக்கர்களை பார்த்து பயம் கொள்ள தேவையில்லை. அவர்கள் தலையை கொய்து மாலையாக அணிய வேண்டும். பெண்மை மேன்மையானது மட்டுமல்ல, அதுதான் உங்களை என்றும் காக்கும் சக்தி. நான் உங்கள் அனைவருக்குள்ளும் ஒளிந்திருக்கும் சக்தி. யுகம் யுகமாக பெண்ணின் அருமை தெரியாமல் அடிமையாக இருந்தோம். நமக்கு எதிராக அநீதி தலை தூக்கும் பொழுது பயந்து விலகிச் செல்லாமல் ஆவேசம் கொள்ள வேண்டும். உங்கள் எதிரியை அழிக்க வேண்டும். இந்த பூமியில் ஜனித்த எந்த உயிரும் பெண்ணாக இருந்தாலும் அவள் அபலை அல்ல, அவளும் ஒரு உயிர்தான். அந்த ஒவ்வொரு உயிருக்குள்ளும் சக்தி இருப்பாள். காக்கும் தெய்வம் காளை உங்கள் துணை நிற்பாள். பயம் எனும் இருளிலிருந்து தைரியம் எனும் வெளிச்சத்திற்கு வாருங்கள். உனது பயத்தை விட்டுவிடு லட்சுமி. அந்த நாராயணன் உன்னுள்ளும் இருக்கிறார். சரஸ்வதிக்குள்ளும் அந்த பிரம்மன் இருக்கிறார். சக்தியை உணர்ந்து கொள்ளுங்கள். உன்னுள் இருக்கும் பெண்மையை புரிந்து கொண்டால் அது ஜுவாலையாக உன்னிலிருந்து வெளிப்படும். அனைத்து சக்திகளும் ஒன்றாகி அந்த சக்தியின் மூலம் அரக்கர்களை அழிக்க வேண்டும். முடிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இருள் அரக்கர்களின் முடிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. சண்டுவும் மண்டுவும் தேவர்களின் தலைகளை எனக்கு பரிசாக அளிக்கப் போகிறார்கள். நமது சாம்ராஜ்யமே வெற்றியில் பூரிக்கப் போகிறது. சண்டு மண்டுவின் சரீரங்களா? இல்லை, இது எவ்வாறு நேர்ந்தது? எவ்வாறு என கேள்வி கேட்பதில் அர்த்தமில்லை.
கேள்வி என்னவென்றால், இவர்களின் நிலைக்கு காரணம் யார்? அசுரர்கள் அழிய வேண்டியவர்கள். தேவி சக்தியின் வடிவமாக தெரிகிறார். அன்னையின் இந்த கோர தாண்டவத்தை பார்ப்பதற்கு மனதிற்குள் இனம் புரியாத பயம் எழுகிறது. வேகத்தினால் எதையும் செய்ய முடியாது. விவேகத்தினால் செயல்பட வேண்டிய நேரம் இது நிசும்பா. இதோ நன்றாக பார். சாதாரண வரம் பெற்றவர்கள் சண்டு மண்டுவை அழிக்க இயலாது. அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும். பார், நன்றாக பார். இது சாதாரண தேவர்களின் காரியமாக தெரியவில்லை. ஏதோ பெரும் சக்தியாக இருத்தல் வேண்டும். கைலாயத்தையே இருளில் மூழ்க வைக்க முதலில் நம் எதிரிகளை அழித்து அவர்களை சாம்பலாக்க வேண்டும். மகாதேவனா, நிசும்பா, என்ன ஒரு ஆச்சரியம்! கைலாயத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் மகாதேவன் காண்பதற்கு பல யுகங்கள் தவம் இருந்தாலும் கிட்டாத இந்த வாய்ப்பானது இன்று இந்த அசுரலோகத்திற்கு கிட்டியுள்ளது. மரண பயமா மகாதேவா? பயம்தான் இங்கு அழைத்து வந்ததோ? மரணம், காலன், இந்த சிவனே எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். தடை ஏதும் இல்லை. மார்க்கத்தை காட்டவே வந்தே. மரணத்தின் மடி உன்னை அழைக்கிறது. கைலாயத்தில் தியானத்தில் இருக்க வேண்டிய சிவன் இங்கு வந்து பிதற்றுகிறான். மறக்க வேண்டாம், என்னை வெல்ல எந்த ஒரு ஆண்மகனும் பிறக்கவில்லை. அதை அறிந்துமா இங்கு வந்திருக்கிறாய்? பெற்ற வரத்தின் தலைக்கணத்தால் மிகவும் உயரத்திற்கு செல்ல எண்ணுகிறாய் நீ. தவறி கீழே விழுந்தால் மரணம் என்பது நிச்சயம். அதை புரிந்து கொள். தவறு புரிந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் தண்டனை, இல்லையேல் மரணம் நிச்சயம் கிட்டும். தண்டனை கொடுக்கக்கூடியவன் நான் ஒருவனே. என்னை வெல்ல யாராலும் முடியாது. இருப்பினும் சண்டு மண்டுவை அழித்தவர்களை நான் அழிக்காமல் விடமாட்டேன். நன்கு காது கொடுத்து கேளுங்கள் மகாதேவா. எந்த நிலை ஏற்பட்டாலும் சரி, கைலாயத்தின் பார்வதி தேவி என்னுடைய ராணி ஆவாள். அத்தோடு உங்கள் பராக்கிரமத்திற்கு ஒரு முடிவு கிடைத்துவிடும்.
பிறகு எனக்கும் பார்வதிக்கும் விவாகம் நடக்கும். எங்கள் விவாகத்தின் போது ஆனந்த தாண்டவம் புரிய அவசியம் தாங்கள் வர வேண்டும். கணவனின் முன்பு அவனது மனைவியை தவறாக பேசினால் அவன் சாம்பலாகிவிடுவான். அதில் நீ மட்டும் விதிவிலக்கு அல்ல. உன் தலை சாம்பல் பொடியாகட்டும். சண்டு மண்டின் நிலையை கண்டும் கூட நீ இன்னும் உணரவில்லையா? நீ அழியப் போகும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உன்னை அழிக்கும் சக்தி இப்போது உருவாகிவிட்டது. உனது தலையை கொய்ய வருகிறாள் மகா காளி. நீ எங்கும் தப்பிச் செல்ல முடியாது. நீ இங்கு வாதம் செய்து கொண்டிருக்கும் வேளையில் அங்கு உன் சேனைகளை அவள் வதம் செய்து கொண்டிருக்கிறாள். மகா காளியின் சக்தியால் நீ அழியப் போவது உறுதி. இன்று உன்னுடைய குருதியே அந்த மகா காளிக்கு அமிர்தமாகும். அப்படியா? அது அவ்வளவு சுலபம் அல்ல. எந்த சக்தியாலும் எங்களை அழிக்க முடியாது. உன் அழிவு ஆரம்பமாகிவிட்டது முருகனே. இந்த சிருஷ்டியில் மிகவும் பலம் பொருந்தியவள் அவள். நீங்கள் இருவரும் அறியாமையால் கைலாயத்தின் அமைதியை நிலைகுலைத்து விட்டீர்கள். நீங்கள் இருவரும் புரிந்த குற்றத்திற்காக நிகழவிருக்கும் அவலத்திலிருந்து மீள அறிவை பயன்படுத்துங்கள். சிந்தியுங்கள். உங்களை அழிக்க வல்ல மகா காளி ஒன்றும் சாதாரணமானவள் அல்ல. அவள் சக்தியின் சொரூபம். பலரை அழிப்பதில் ஆணவம் கண்ட நீ உன்னுடைய அழிவை இன்னும் சற்று நேரத்திலேயே காணப்போகிறாய். இன்னும் என்ன யோசனை சகோதரா? மகாதேவன் நாம் இரத்த வெள்ளத்தில் மூழ்கப் போவதாக கூறினான். அதற்கு முன் நாம் அதை செய்துவிட்டால் சில நேரத்திற்கேனும் தாங்கள் யோக நித்திரையில் ஆழ்ந்திருக்க வேண்டும் என்று கூறியது உண்மைதான். நானும் தியான நிலையில்தான் இருந்தேன். ஏன் என் தியான நிலையை விட்டு யோக நித்திரையில் ஆழ்ந்திருந்த உங்களை எழுப்பினேன் என்று உங்களுக்கு புரியவில்லையா? தங்களின் ஒவ்வொரு காரியத்திற்கும் காரணம் இருக்கும் என்பதை நான் அறிவேன். சும்பன் நிசும்பனின் நாட்களை காளி தேவி அழித்து விட்டாள். கைலாயத்தில் இருள் சூழ வைத்தவர்கள் அவர்கள். இருள் விலகவில்லை, இனிமேல் தான் ஆரம்பமாகப் போகிறது. மகாதேவா. ஆம் நாராயணா, நாம் சர்வமும் அறிந்தவர்கள். காலச்சக்கரத்தின்படி நாம் முன்னோக்கி செல்லும் போது மகா காளியின் சக்தி அவதாரத்தால் என்ன செய்யப் போகிறாள் என்பதை எவரும் அறியார். அவரை தடுப்பது என்பது நம்மால் ஆகாத காரியமா? மகாதேவா, காளி தேவியிடம் நாம் எடுத்துரைத்தால் அவர் கேட்க மாட்டாரா? அதற்கு காளி நான் கூறுவதை கேட்க வேண்டுமே. தன் கருத்தில் மட்டுமே நிலையாக இருக்கிறாள். நாம் தான் உண்மையை உணர்த்தியாக வேண்டும். நிகழவிருக்கும் விபரீதங்களை தடுக்க. யுத்தத்தில் நாம் ஜெயித்து விட்டோம். இருப்பினும் மகாகாளியின் உக்கிரம் குறையவில்லையே. இதற்கு என்ன காரணமாக இருக்கக்கூடும்? எனக்கென்னவோ பெரும் விபரீதம் ஏற்படும் என்று தோன்றுகிறது. அவளை அழித்து வீழ்த்துவதை விட்டுவிட்டு எங்கு செல்கிறீர்கள்? வெற்றி பெறுவதற்கு சில சமயம் பின்னோக்கி செல்ல வேண்டும். யோசித்துப் பார்.
மகாதேவன் நம்மை கொல்ல வரவில்லை, நம்மை எச்சரிக்கவே இங்கு வந்துள்ளான். அவ்வாறு இருக்கையில் மகாதேவனே வியக்கும் அளவிற்கு சக்தி உள்ளவள் அவள். அவன் கூறுவது சரியே. அவளிடமிருந்து நம்மை காத்தது நமது வரமே. இப்போதே ஆணையிடுங்கள், அந்த மகாகாளியை அழித்து விடுகிறேன். இல்லை, உன்னையும் நான் இழக்க விரும்பவில்லை. நான் செய்ய போகும் காரியத்தால் மகாதேவியின் சக்தி ஒன்றுமில்லாமல் போகப் போகிறது. அப்படி என்ன செய்ய போகிறீர்கள்? பார், கைலாயத்திற்கு வந்து உரையாடியது நீதானே? நீதானே கூறினாய் பெண்ணானவள் ஆணுக்கு பணிவிடை செய்வதற்காகத்தான், வேறு எதற்கும் இல்லை என்று. மிகவும் கடுமையான சூழல் நெருங்கிவிட்டது பார்வதி. உன்னை நீயே காத்துக்கொள்ள வேண்டும்.